ஏப்ரல் 9 கணித வரலாறுல இது ஒரு கோல்டன் டேன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். சும்மா நினைச்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு நாள்ல, அதுவும் வேற வேற நூற்றாண்டுகள்ல பிறந்த சில மேதைகள் நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. அவங்கள பத்தி தான் நாம இப்போ ஒவ்வொன்னா பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த டைம்லைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இது காலியா இருக்கு இல்லையா? இந்த ஒரு நாள்ல நடந்த ஒவ்வொரு ஆச்சரியமான கதையும் நாம தெரிஞ்சுக்க இந்த டைம்லைனை நாமளே ஃபில் பண்ண போறோம். முதல்ல நம்ம முதல் கதைக்குள்ள போலாம் வாங்க. நம்ம சந்திக்க போற முதல் நபர் கம்ப்யூட்டர் உலகத்தோட பிதாமகன்னு கூட சொல்லலாம், ஜே பிரெஸ்பர் எக்கர்ட். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோ ஓடுற உங்க போன் ஆகட்டும் இல்ல உங்க கம்ப்யூட்டர் ஆகட்டும், இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு யாரு சொல்லித்தரா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த கேள்விக்கான பதில் ஏப்ரல் 9, 1919ல பிறந்த ஜே பிராஸ்பர் எக்கர்ட் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. எக்கர்ட் என்ன செஞ்சாருன்னா, ENIAC அப்படிங்கிற உலகத்தோட முதல் ஜெனரல் பர்பஸ் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரை உருவாக்குன டீம்ல ஒருத்தர். அப்போ இருந்த மெஷின்களை விட இது 1000 மடங்கு வேகமானது. இப்போ வர்றதுதான் முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நாம பயன்படுத்துற கேமிங் பிசில இருந்து நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் வரைக்கும் எல்லாமே அவரோட மூளையில உருவான அந்த மெஷினோட வாரிசுகள் தான். அதே ஏப்ரல் 9, ஆனா வேற ஒரு நூற்றாண்டு. இந்த முறை இதை விட ஒரு பெரிய யோசனை. இப்போ நாம டெக்னாலஜில இருந்து நேரா பிரபஞ்சத்தோட மூழ்கிக்க போக போறோம். ஆமா, நம்ம பேச போறது எலி கார்டன் பத்தி. இந்த பிரபஞ்சம் இது எதால ஆனது? இதோட செயல்பாடுகளை விவரிக்க ஒரு கணித மொழி இருக்கா? எவ்வளோ பெரிய கேள்வி இல்லையா? இந்த பிரம்மாண்டமான கேள்விக்கான சில பதில்கள் ஏப்ரல் 9, 1869ல பிறந்த எலி கார்டன் கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைச்சது. கார்டன் என்ன பண்ணாருன்னா, அல்ஜீப்ரா, ஜியாமெட்ரி, இயற்பியல் இது 3க்கும் நடுவுல ஒரு பாலத்தையே கட்டுனாரு. 1913ல அவர் ஸ்பின்னர்ஸ்னு ஒன்ன கண்டுபிடிச்சாரு. அது குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு ஒரு முக்கியமான அடித்தளமா மாறுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, நாம வாழ்ற இந்த யதார்த்தத்துக்கான ரூல் புக் எழுதுறதுக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு. இன்னும் நாம ஏப்ரல் 9ல தான் இருக்கோம். வாங்க இப்போ ஒரு ட்ரெயில் பிளேசரா, அதாவது ஒரு முன்னோடிய சந்திக்கலாம். ஆமா, சிசிலியா கிரீகர். இவங்களோட கதை கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு துறையில முதலாளா வர்றதுக்கு என்ன தகுதி வேணும்? தனக்கு முன்னாடி யாரும் செய்யாத ஒரு விஷயத்த, ஒரு தடைய உடைக்க எவ்ளோ தைரியம் வேணும்? அதுதான் ஏப்ரல் 9, 1894ல பிறந்த சிசிலியா கிரிகோரோட கதை. கனடால இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில கணிதத்துல PhD வாங்கின முதல் பெண் இவங்க தான். அது மட்டும் இல்லாம ரொம்ப சிக்கலான கணித புத்தகங்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து நிறைய பேருக்கு புரிய வச்சாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வெறும் கணக்குகளை மட்டும் தீர்க்கல, அவங்களுக்கு பிறகு வர லட்சக்கணக்கான பெண்களுக்கு கணித உலகத்தோட கதவை திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு நாள், ஆனா எவ்ளோ கதைகள் பாத்தீங்களா? சரி வாங்க, நம்ம பயணம் இன்னும் முடியல. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு கோட் பிரேக்கர், அதாவது குறியீடுகளை உடைக்கிற ஒரு வித்தகர். நம்ம மெசேஜஸ், நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், இப்படி ஆன்லைன்ல இருக்கிற எல்லாத்தையும் பாதுகாக்க யாராலையும் உடைக்கவே முடியாத கோடுகளை நாம எப்படி உருவாக்குறோம்? அந்த ரகசியம் எங்களுக்குள்ள தான் இருக்கு. அந்த ரகசியத்தோட சாவிய கண்டுபிடிச்சவர் தான் ஏப்ரல் 9, 1900ல பிறந்த ஹென்ரி க்ளூஸ்டர்மேன். அவர் நம்பர் தியரியில இருந்த பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்க்க ஒரு புதிய முறையை கொண்டு வந்தாரு. அது க்ளூஸ்டர்மன் சம்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் உருவாக காரணமா இருந்துச்சு. இப்போ இது எதுக்கு முக்கியம்னு கேக்குறீங்களா? அவர் கண்டுபிடிச்ச அந்த கணிதம் தான் இன்னைக்கு நம்மளோட டிஜிட்டல் உலகத்தை பாதுகாப்பா வச்சிருக்கிற அந்த பெரிய சிக்கலான கோட்டையோட அஸ்திவாரத்துல ஒரு முக்கியமான கல்லா இருக்கு. சரி, ஒருத்தர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாரு, இன்னொருத்தர் பிரபஞ்சத்தை பத்தி ஆராய்ஞ்சாரு, ஒருத்தர் பெண்களுக்கு வழிகாட்டினாங்க, இன்னொருத்தர் கோள்களை உருவாக்கினாரு. இவங்க 4 பேரையும் இணைச்ச ஒரு பொதுவான கேள்வி இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த குழப்பத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பேட்டர்ன், ஒரு ஒழுங்குமுறை என்ன? இதுதான் அந்த கேள்வி. எக்கர்ட்டோட கம்ப்யூட்டரா இருக்கட்டும், கார்டனோட பிரபஞ்சமா இருக்கட்டும், கிரீகரோட புது வழியா இருக்கட்டும், இல்ல க்ளூஸ்டர்மேனோட கோட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த ஒரு கேள்வியை தான் துரத்திட்டு போனாங்க. இப்போ நம்ம டைம்லைனை மறுபடியும் பாருங்க. எலி கார்டன், சிசிலியா கிரீகர், ஹென்ரிக் க்ளூஸ்டர்மேன், ஜே பிரெஸ்பர் எக்கார்ட் எல்லாருமே இருக்காங்க. இந்த ஒரே நாள்ல ஏப்ரல் 9ஆம் தேதி பிறந்த இந்த மேதைகளோட உழைப்பு தான் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்தையே கட்டமைச்சது. இப்போ கேள்வி இதுதான், நாம இன்னும் கண்டுபிடிக்காம நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற பேட்டர்ன்ஸ் என்னென்ன? யோசிச்சு பாருங்க.